கிரிக்கெட் ஸ்கோர் காட்டுது. ஸோ கால் வந்துச்சுன்னா டேரெக்டாக உங்கள் டிஸ்பிளேல வெதர் எவ்வளோ இருக்குன்னு. மியூசிக் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்பாட்டிஃபை இல்லை ஆப்பிள் மியூசிக் எது ஓப்பன் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா 10,000 வரை சேவ் பண்ணலாம் நம்ம. இது வந்து கூகுள் மேப்ஸ் கிடையாது, இது வந்து மேப் மை இந்தியா தான் மேப் ப்ரொவைடர். இந்த வீடியோவில் நம்ம டிவிஎஸ் சென்டார்க் 150 டிஎஃப்டி டிஸ்பிளேல இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று, டிஎஃப்டி டிஸ்பிளேல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி வேரியண்ட் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லை நான் டிஎஃப்டி வேரியண்ட் உங்களுக்கு செட் ஆகுமா, எந்த வேரியண்ட் எடுக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதில் இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10,000 கொடுத்து இந்த வேரியண்ட் உங்களுக்கு வாங்கலாமா வேணாமான்ட்டு நீங்கள் ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்ரெடி டிஎஃப்டி வச்சுருந்தீங்கன்னா இதில் எப்படி வந்து கால்ஸ் வந்து அதில் அட்டன் பண்ணுறது, மியூசிக் கண்ட்ரோல்ஸ், மேப் அண்ட் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பைக்கை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் இப்படி தாங்க ஸ்டார்டிங் அனிமேஷன் வரும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுட் காட்டுது பாருங்க, வெதர் எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. அப்புறம் வந்து கிரிக்கெட் ஸ்கோர் காட்டுது, பட் ஆனால் இது எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக லைவ் ஸ்கோர் காட்டுது எனக்கு தெரில. அப்புறம் ஃபியூல் நேவிகேஷன், ஃபியூல் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ வந்து அப்படின்னு சொல்லி ஃபியூல் வார்னிங்ஸ் காட்டுது, லோ ஃபியூல்னு சொல்லிட்டு. நேவிகேட் டு நியர்பை பெட்ரோல் பங்க்னு சொல்லி காட்டுது. அப்புறம் சைடில் இருக்க லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், இன்ஜின் லைட் அண்ட் சைட் ஸ்டாண்ட் எல்லாமே காட்டுது. இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக மொத்தமாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்த என்டார்க் 150யோட ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூ, என்னென்ன இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன் இந்த பைக்கில், ப்ரோஸ் கான்ஸ், இந்த பைக் வாங்கலாமா, எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஎஃப்டி ஸ்க்ரீனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் காட்டுதுன்னு ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் வாங்க. ஆக்சுவலி பைக் நார்மலாக வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தா இப்படி தான் இருக்கும், சிம்பிள் காட்டும். வண்டி ஸ்டார்ட்டும் ஆகாது வந்து சைட் ஸ்டாண்டில் ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து. ஓகே, இப்போ அதான் ஆக்சுவலி வந்து கண்ட்ரோல் கீஸு, இது நேவிகேஷன் பட்டன் அப்பு, இது டவுனு, இது வந்து ஓகே, இது வந்து எக்ஸிட், இது வந்து ஓடோமீட்ரு, இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, இது வந்து ரைடிங் டைமு, இது வந்து ட்ரிப் மீட்ரு, இங்கே வந்து டைம் இருக்கும். இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வரும். ஒரு மெனு ஆப்ஷனாக பார்ப்போம் நம்ம வந்து. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் மோடில் வந்து 2 மோட் இருக்குது. ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது, ரேஸ் ஒன்று இருக்குது. ஸோ ரேஸ்னால் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும், ஸ்ட்ரீட்னா இப்படி இருக்கும். சைஸாக நெக்டில் எடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா விஜெட்ஸு, இது வந்து மாற்றிக்கலாம். 1 2 3 4 இருக்குது. இந்த 4 விஜெட்ஸ் உங்களுக்கு வந்து இதில் இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு வேணுனாலும் மாற்றிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுனாலும் மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு செட்டிங்ஸில் காட்டுறேன். இப்போ பாருங்கள் செட்டிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் செட்டிங்ஸ் வந்து ரைட் மோட், அது பார்த்துட்டோம். இப்போ 2 மோட் இருக்குது. அடுத்து வந்து ட்ரிப்பு ஏபி, இது ரெண்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ட்ரிப்பு செட் பண்ணிங்கன்னா ரீசெட் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். இது ஆக்சுவலி வெஹிக்கிள் கண்ட்ரோல்னால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஐஎஸ்எஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அது ஒன்றும் இல்லை, நம்ம டிராஃபிக்கில் போகிறப்போ பைக் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதை ஆஃப் பண்ணிக்கிறது, ஆன் பண்ணிக்கிறது. கனெக்டிவிட்டியில் நம்ம என்னென்ன ஃபோன் வந்து கனெக்டாக இருக்கோ, பேர் பண்ணியிருக்கோமோ அந்த டிவைஸ் லிஸ்ட்டு வரும். இது ப்ரைவசி ஒன்றும் இல்லை. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு, இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளேல வராது. அதான் டு நாட் டிஸ்டர்ப். இது மை வெஹிக்கிளுக்கு போனீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட், நெக்ஸ்ட் சர்வீஸ் டியூ வந்து 5,500. லாஸ்ட் சர்வீஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்டேட் ஆகல. அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட், நீங்கள் வந்து எவ்வளோ டாப் ஸ்பீட் போனீங்க, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோது, 0 to 60, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வரும். இது வந்து சாஃப்ட்வேர் விஷன், இது வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு விஷன். அவ்வளோதான் மை வெஹிக்கிள்ஸில், அவ்வளோதான். இது வந்து டிஸ்பிளே செட்டப்ஸ்லாம் கஸ்டம் விஜெட்னு சொன்னீங்க பாருங்கள். இதுதான், இது உள்ளே போயிட்டா இந்த ஃப்ரண்ட்டில் 4 காட்டணும் பாருங்கள், 4 விஜெட்ஸ், அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஜெட் வந்து விஜெட் 1 கொடுத்தீங்கன்னா, இது ஓடோமீட்டர் நான் வச்சுருக்கேன். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் நீங்கள் எது வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ்னால், இதில் வந்து ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், ஆவரேஜ் மைலேஜ் வரணும் இதில் காட்ட மாட்டேங்குது. அது ரொம்ப ஒரு பெரிய ட்ராபேக். மற்றபடி நீங்கள் எல்லாம் மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து. ஓகே, இப்போ அடுத்து வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ்ஸு, இது ஆட்டோ அட்ஜஸ்ட்டு, அப்புறம் பிரைட்னஸ் லெவல்ஸு. அடுத்த டிஸ்பிளே தீம், இது வந்து 2 இருக்குது. ஒன்று லைட்டு, கேமரா ரொம்ப ஃப்ளிக்கர் ஆகுது லைட்டில் போட்டால், ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக டார்க்கில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு டார்க் மோடு இது. ஸோ ஆட்டோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவாக உங்களுக்கு வந்து நைட் ஆகிறப்ப டார்க் ஆகிடும், டே ஆகிறப்ப லைட் ஆகிடும்.
இது ஹை ஸ்பீட் அலர்ட். இது நான் 120 செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ செட் பண்ணி வச்சுக்கலாம். இது கிளாக் செட்டிங். இது ஆட்டோ சிங்க் ஆகிடும். இது அவ்வளோதான். இது டைமு டேட்டு. நம்ம இப்போ பார்த்த எல்லா செட்டிங்ஸுமே பைக் ரன் ஆகிறப்ப நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பைக் ரன் ஆகிறப்ப ட்ரிப் மீட்டர் ரெசெட் பண்ணலாம். அப்புறம் ஸ்ட்ரீட் மோட்லேருந்து ரேஸ் மோட்லேருந்து ஸ்ட்ரீட் மோட், இது ஒன்று தான் மாற்ற முடியும். மற்ற எல்லா செட்டிங்ஸுக்கும் பைக்கை நீங்கள் ஓரமாக நிப்பாட்டி தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இப்போ கால் வந்தால் எப்படி அட்டன் பண்ணுறது, மியூசிக் கண்ட்ரோல்ஸ், மேப் நேவிகேஷன் ப்ளஸ் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், இது என்னென்னு அடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். கால் எப்படி அட்டன் பண்ணுறதுனா, உங்கள் மொபைல் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கால் வந்துச்சுன்னா டேரெக்டாக உங்கள் டிஸ்பிளேயில் யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் டிஎஃப்டியில். நீங்கள் அடுத்து கண்ட்ரோல் பட்டன் வந்துட்டிங்கன்னா இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கும். அதில் ரைட் சைட் பட்டன் செட்டுன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணுறது. லெஃப்ட் சைடில் இன்னொன்று பட்டன் இருக்கும் பாருங்கள், ஆரோ மார்க் எக்ஸிட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறது கால். எவ்வளோ தான் கால் அட்டன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மியூசிக் கண்ட்ரோல்ஸ். இதை கண்டுபிடிக்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் ஒரு லாங் ரைட் போகிறீங்க, ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டே போகிறீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுட்டு போங்க. அப்போ தான் வந்து சரௌண்டிங்கில் என்ன சவுண்டு வருதுன்னு நம்மளுக்கு கேட்கும். ஸோ அப்போ தான் சேஃபாக ட்ரை பண்ண முடியும். மியூசிக் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணி டிவிஎஸ் கனெக்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனால் இந்த சிம்பிள் வந்துடும். இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்பாட்டிஃபை இல்லை ஆப்பிள் மியூசிக் எது ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த சாங்ஸ் என்ன போகிறீங்களோ அது இதில் வந்துடும். இந்த வண்டியில் வந்து ஸ்பீக்கர் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோனில் நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பட்டன் இருக்குது பாருங்கள், இதுதான் இது நெக்ஸ்ட் ட்ராக், இது வந்து ப்ரீவியஸ் ட்ராக். இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ராக் என்னன்னு மாறும். இப்போ நான் இதை அழுத்துறேன் பாருங்கள். ஆனால் எப்படின்னா ஒரு தடவை அழுத்தக்கூடாது, ஒரு 5 செகண்ட்ஸுக்கு மேலே அழுத்திக்கிட்டே இருக்கணும். 5 செகண்ட்ஸ்க்கு மேலே அழுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் அழுத்துறேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 5 செகண்ட்ஸ்க்கு மேலே நான் வந்து அழுத்துறேன். இதில் மாறுது பாருங்கள் பாட்டு. இப்போ நான் அடுத்து இன்னொரு 5 செகண்ட்ஸ் அழுத்துறேன். அடுத்து நெக்ஸ்ட் ட்ராக் பாருங்கள், அடுத்து பார்த்து மாறுது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து ப்ரீவியஸ் ட்ராக் வேணும்னா இதை கிளிக் பண்ணணும். அது வால்யூம் ப்ளஸ் மைனஸ் குறைக்க முடியாது. இதில் வால்யூம் அப் டவுன் இதில் கிடையாது. நீங்கள் ஹெட்ஃபோன்ஸில் தான் நீங்கள் குறைக்கணும். அப்படி இல்லைனா உங்களோட ஃபோனில் தான் நீங்கள் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாட்டை வந்து பாஸ் பண்ணலாம், இல்லை ப்ளே பண்ணலாம். அதுக்கு என்னென்னா டவுன் ஆகிற பாருங்க, அதை வந்து 5 செகண்ட்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன். அது ஒன்றும் பெரிய ஃபீச்சர்ஸ் இல்லைங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும், ஒரு ஐக்கான் ஒன்று வரும், வாட்ஸ்அப் ஐக்கான். பட் ஆனால் டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் வந்து அதில் வராது. ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரீட் அப்னு கேட்கும். உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் என்னவோ அந்த டெக்ஸ்ட் ரீட் பண்ணும். பட் ஆனால் இது பெருசாக ஒர்க் ஆகிறது இல்லைங்க. எனக்கு பெருசாக இது ஒர்க் ஆகிற மாதிரி தெரில. பட் சும்மா ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப். அடுத்து நான் வந்து மேப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். மேப்புக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவிஎஸ் கனெக்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் பைக்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். எப்படி கனெக்ட் பண்ணுறது தெரியல, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஆப் ஓப்பன் பண்ணி சர்ச் டெஸ்டினேஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த டெஸ்டினேஷன் வருதோ அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் போடணும். நான் வந்து இப்போ டிவிஎஸ் பைக் ஷோரூமுக்கு போடுறேன். கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்தேன்னா அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்கணும். போயிட்டு 1.3 கிலோமீட்டர்ஸ் ரைட் எடுக்கணும். இது வந்து கூகுள் மேப்ஸ் கிடையாது. இது வந்து மேப் மை இந்தியா தான் மேப் ப்ரொவைடரு. அது 10/10 நேவிகேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து போவோம். இதில் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்ட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா போக போக டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடலாங்க. சரி, இப்போ இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் டிஎஃப்டி வேரண்ட் எடுத்துக்கலாம். இல்லை இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ தேவை இல்லைன்னு தோணுச்சுன்னா பேஸ் வேரண்ட் எடுத்துக்கலாம். 10,000 வரை சேவ் பண்ணலாம். நம்ம சேனலில் டிவிஎஸ் என்டார்க் 150 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மை லேட்டஸ்ட்டு, ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூ, என்டார்க் 125 பெஸ்ட்டா இல்லை 150 எடுக்கலாமா, ரெண்டுக்கும் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ காசு வருது, Yamaha ARX வாங்கலாமா இல்லை Zoom 160 வாங்கலாமா, இந்த எல்லா டாப்பிக்லையும் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா உங்கள் கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிளேலிஸ்ட்டை மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள்.